6 மாசத்துல ஃபாரின்ல வேலை. நீங்க பிஇ, ட்ரிபிள் இ, டிப்ளமோ ட்ரிபிள் இ, இசிஇ இல்ல ஐடிஐ மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க. 35,000 இருந்து ஒரு 50,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கலாம். ஃபுட் அக்காமடேஷன் எல்லாமே கம்பெனி ப்ரொவைட் பண்ணும். ஸோ உங்களுக்கு சேலரி மட்டும் தான் நான் சொல்றேன். ஓகே. 6 மாசத்துல எப்படியா? 6 மாசத்துல எப்படி ஃபாரின் போறது? ஓகே. ஸோ ரைட்டு, இவங்க ஏதாவது காசு வாங்கிட்டு தான் ஏமாத்த போறாங்க அப்படின்னு கூட சில பேத்துக்கு டக்குன்னு தோணியிருக்கலாம். வணக்கம் மக்களே, நான் கபிலன் குமரவடிவேல். 6 மாசத்துல ஃபாரின்ல வேலை யாருக்காவது கிடைக்குமா? அதுவும் ஃப்ரெஷரா இருந்தா கிடைக்குமா? டிப்ளமோ முடிச்சிருந்தா கிடைக்குமா? பிஇ முடிச்சிருந்தா கிடைக்குமா? டவுட்டே வேண்டாம். 6 மாசத்துல நீங்க எப்படி அப்ராட்ல வேலைக்கு போக முடியுங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க பிஇ, ட்ரிபிள் இ, டிப்ளமோ ட்ரிபிள் இ, இசிஇ இல்ல ஐடிஐ மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க, இல்ல பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன், மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கேன், இப்படி எது முடிச்சிருந்தாலும் சரி 6 மாசத்துல ஃபாரின் போகணும் அப்படின்னா இதை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஃபாரின் ஆசைப்படுறவங்க மட்டும். சரி சார், சம்பளம் எவ்வளவு சார் இருக்கும்? அதுக்கு முன்னாடி என்ன வேலையெல்லாம் மேக்ஸிமம் யாரும் கேட்க போறது இல்ல. சம்பளம் எவ்வளவு இருக்கும்? சம்பளம் இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க ஒரு ஃப்ரெஷரா தான் போக போறீங்க. அதனால உங்களுக்கு ஒரு 35,000 இருந்து ஒரு 50,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கலாம் ஃபாரின்ல. அவ்வளவுதான். இந்தியன் மணில நான் சொல்றேன். ஃபுட் அக்காமடேஷன் எல்லாமே கம்பெனி ப்ரொவைட் பண்ணும். ஸோ உங்களுக்கு சேலரி மட்டும் தான் நான் சொல்றேன். ஓகே. 6 மாசத்துல எப்படியா? 6 மாசத்துல எப்படி ஃபாரின் போறது? டவுட் வரும். ஓகே. ஸோ ரைட்டு, இவங்க ஏதாவது காசு வாங்கிட்டு தான் ஏமாத்த போறாங்க அப்படின்னு கூட சில பேத்துக்கு டக்குன்னு தோணியிருக்கலாம். அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா தான் உள்ள போக போறீங்க. அதாவது இந்த ஜாப் ரோல் என்ன அப்படின்னா HVAC டெக்னீஷியன். HVAC அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஹீட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அப்படின்னு. நிறைய பேர் HVAC டிசைன், MEP டிசைன் இதையெல்லாம் இது கூட கம்பேர் பண்றீங்க. பட் இது HVAC டெக்னீஷியனா வேலைக்கு போறதுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலமா தான் உங்களுக்கு நாங்க அப்ராட்ல 6 மாசத்துல ஈஸியா வேலையும் கொடுக்குறோம். ஓகே. இப்போ இந்த HVACல என்னெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம், என்னதான் வேலை இருக்கும், இது ஒயிட் காலர் ஜாப்பா இல்லை ஃபிசிக்கல் ஒர்க்கா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ரொம்ப இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. அப்போ என்னன்னா, நான் நிறைய பேர்ட்ட கேட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதோடைய உங்களுக்கு ஒர்க் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரொம்ப ஃபிசிக்கலான ஒர்க்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஒர்க்குனும் சொல்ல முடியாது. ரெண்டும் மிக்ஸ் பண்ண ஒரு ஒர்க் தான். ஏன்னா இப்போ ஒரு HVAC, இப்போ ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோ இல்லை ஒரு பெரிய மாலோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த மாலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்ஸ் இருக்கும். இந்த ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு பெரிய கம்ப்ரஸர் வச்சிருப்பாங்க. அது ஓடும். அங்கிருந்து அந்த ஏசி அந்த கூலிங்கான அந்த காத்தை எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அது ஒவ்வொரு இடத்துக்கும் எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன சைஸ்ல டக்ட் இருக்கும், அந்த டக்ட்ல பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், கண்ட்ரோல் யூனிட்ல பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், சில்லர்ல பிரச்சனை வந்தா என்ன பண்ணணும், கம்ப்ரஸர்ல ப்ராப்ளம்னா எப்படி கண்டுபிடிக்கணும், வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனா இருக்குது இல்ல எப்படி கண்டுபிடிக்கணும். இது மாதிரி நிறைய ட்ரபிள் ஷூட்டிங் வேலை ஏகப்பட்டது இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஒர்க் இல்ல, நீங்க அதை அப்பதான் ஃபர்ஸ்ட் அசம்பிள் பண்றீங்கன்னா அந்த அசம்பிள் பண்றதுக்கான ஒரு ஒர்க் ரோல் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கும். ஸோ உங்களுக்கு காலையில் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ரோல் என்னவா இருக்கும்னா, ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் செக் பண்ணணும் தம்பி அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணணும், பக்கவாக அதெல்லாம் பார்த்துட்டு மேப் படி போய் இதெல்லாம் செக் பண்ணி கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம சிம்பிளான ஜாலியான ஒரு ஒர்க் தான் இது. மெயின்டெனன்ஸில் இருக்கும்பொழுது இதுவே நீங்கள் இன்னுமே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆஸ் பர் டிராயிங் படி டக்ட் எல்லாம் வரும், கண்ட்ரோல் யூனிட் எங்கே வைக்கணும், சப்ளை எங்கே கொடுக்கணும், ஒயரிங் எங்கே வருது, இது எல்லாம் தான் நீங்கள் பார்த்து இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் தென் இன்னைக்கு இருக்கிற ரோலில் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரீலான்சிங்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இந்த HVAC பயங்கரமான சப்போர்ட் உங்களுக்கு பண்ணும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் மட்டும் இல்லாமல் இசிஇ, ட்ரிபிள் இ இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்குள்ளே ஈஸியாக வரலாம். சரி, இந்த கதையெல்லாம் நல்லா இருக்குது தம்பி, ஆனால் நீங்கள் ஃபாரின் போகணும்னு சொன்னீங்களே 6 மாசத்துல, அது எப்படி 6 மாதம் அந்த இது பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னா, HVAC டெக்னீஷியனுக்கு இங்கே லோக்கலில் மட்டும் இல்லாமல் கல்ஃப் கண்ட்ரியில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா சவுதியில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்குது. அந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படிங்கிறத முடிஞ்சா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ சவுதியில் அந்த ப்ராஜெக்டோடைய நேம் என்ன, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நம்ம HVAC டெக்னீஷியனுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொண்டும் இருக்கிறது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நீங்கள் கிராப் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே. MEC ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த HVAC டெக்னீஷியன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 month ட்ரைனிங் உட்காந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டான ட்ரைனிங் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சின்ன ஏசி, கமர்ஷியல் ஏசியில் இருந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணக்கூடிய ஏசி வரைக்கும், டொமஸ்டிக்லேருந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஏசியும் பிரித்து மேயிற அளவுக்கு ப்ராக்டிக்கலான ஒரு ட்ரைனிங்கை நம்ம கொடுக்குறோம். அக்காமடேஷன் கொடுத்துட்றோம்.
ஓகே 1 மந்த் இந்த ட்ரைனிங் முடிஞ்ச கையோட உங்களுக்கு என்னன்னா ஒரு 6 மாதம் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்க அப்போ மொத்தம் 7 மாதம் படிக்கணுமா அப்படின்னு யோசிக்கணும். 7 மாதம்லாம் நீங்கள் படிக்க போகிறதில்ல. நீங்கள் கற்றுக்கிறது 1 மந்த் தான். 1 மந்த்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த இன்டர்ன்ஷிப்புங்கிறது நீங்கள் உங்களுக்கு ஸ்டைஃபனோட தான் வரப்போகுது. ஸ்டைஃபண்ட் அரௌண்ட் ஒரு 12 15K வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். 15ங்கிறது 18K கூட இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கில்லு தான் அது. ஸோ அப்போ என்னன்னா ஸ்டைஃபண்டும் உங்களுக்கு கிடச்சிரும். இன்கேஸ் நீங்கள் சென்னையை விட்டு வெளியே எங்கேயாவது போனீங்கன்னா ஃபுட்டோ அக்கமடேஷன் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கம்பெனி பார்த்துக்க போகுது. சென்னைக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது முன்ன பண்ணால் அட்ஜஸ்ட் ஆகி இருக்கும். ஓகே எனிகோ நம்மளுக்கு இந்த 6 மாதம் ட்ரைனிங் 6 மாதம் இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் முடித்த உடனே நீங்கள் ஈஸியாக கல்ஃபில் உங்களுக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி சும்மா வெறுமனேலாம் அனுப்பல, இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி தான் உங்களை நாங்கள் வேலைக்கு அனுப்ப போகிறோம். ஸோ நீங்கள் கல்ஃப் கண்ட்ரியில் ஒரு HVAC டெக்னீஷியனாக போகணும்னு ஆசைப்பட்டீங்க, இல்லை சார் நான் ஃபாரின் எப்படியாவது நான் போய் அங்கே போய் தொழில் கற்றுக்கிட்டு வெளியே வரும்போது பெரிய ஆளாக நான் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு சூஸ் திஸ் HVAC டெக்னீஷியன் கோர்ஸ். ஓகேவா? ஓகே வழக்கம் போல் ஃபைனலுக்கு வந்தாச்சு. என்னன்னா ஃபீஸ் எவ்வளோ ஃபீஸ் இதுக்கு அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு ஃபாரின் போகிறதோட சேர்த்து 1,10,000 1,00,000 1,10,000 வரைக்கும் செலவாகும். இது எக்ஸாக்டாக இப்போ சொல்ல முடியாது. பட் 1லேருந்து 1,10 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இனிஷியலாக நீங்கள் வந்து இந்த 1 மந்த் ட்ரைனிங்க்கு மட்டும் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அது வந்து 30,000 30,000. இதில் உங்களுக்கு அகாமடேஷன் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஃபுட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். 1 மந்த் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் போயிடுவீங்க. ஸோ இதுக்கு வந்து 30,000 தான் பே பண்ணணும். இந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு 6 மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது விசா டிக்கெட் இதெல்லாமே உங்களுக்கு வரணும். விசா டிக்கெட்லாம் மெடிக்கல்லாம் போட்டு கொடுத்ததுக்கப்புறமா வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பேலன்ஸ் ஃபுல்லாக அந்த 70,000 பே பண்ணணும். 6 மாதத்துக்கு அப்புறமா ஃபாரினில் உங்களுக்கு ஜாப் ஓகே ஆச்சுன்னா, விசா வந்துச்சுன்னா. இதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு அஷ்யூரன்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு நீங்கள் தான் சொல்லணும் எங்களுக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஒரு பொண்ணான ஆப்பர்ச்சுனிட்டியை சிறப்பாக யூஸ் பண்ணலாம். கடைசி அரசியல்வாதி கூட மாதிரி பேச வச்சு ஓகே. ஸோ எனிகோ நீங்கள் வந்து இந்த HVAC டெக்னீஷியன் நான் போகணுன்னா இதுக்கு போங்க. இல்லை சார் நான் HVAC டிசைனில் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா வேறு வழியே இல்லை. நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இனிஷியலாக நீங்கள் டெக்னீஷியனாக போய் ஒரு 1 or 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நீங்கள் டிசைனுக்குள்ளேயும் போக முடியும். சாஃப்ட்வேரையும் கற்றுக்கிட்டு சும்மாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் HVAC பற்றி வேறு என்னெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த HVAC கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், இல்லை இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். நாங்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். அல்லது கீழே என்னுடைய மொபைல் நம்பரும் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கோர்ஸ் வர 22ஆம் தேதி சென்னையில் துவங்க இருக்கிறது. எஸ் ஜனவரி 22ஆம் தேதி பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ போனால் வராது பொழுது போனால் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்சில் நாங்கள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 10 பேர் தான். ஸோ ஏன்னா இந்த 10 பேரை கடைசியாக ஒன்று 6 மாதம் கழிச்சு தான் நாங்கள் அப்ராட் அனுப்ப முடியும். ஸோ இந்த மாதிரி பேட்சாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மக்களே. ஸோ யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்கை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு பார்த்துட்டாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். எனக்காக, அவங்களுக்காக, உங்களுக்காக. ஓகே வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.